ஸ்பெயின் இல்லை மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கணும்னா ஐஎல்டிஎஸ் இல்லை டோஃபல் வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நிறைய உண்மைகளை போட்டு உடைக்க போகிறேன். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா ஐஎல்டிஎஸ் டோஃபல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்மளோட ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் இதெல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்டு இது ஏன் வந்து நான் தேவை இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, நிறைய காலேஜஸ் வந்து எம்ஓஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எம்ஓஐ அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பேச்சுலர்ஸில் நம்ம எந்த காலேஜில் படித்தோமோ அந்த காலேஜ் கிட்ட வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கேட்டோன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ வந்து முதல்ல நீங்கள் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கிற காலேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி காசுலாம் செலவு பண்ணி எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இன்கேஸ் எக்ஸாம் போட்டுச்சுன்னா திருப்பி நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டி தான் வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ அந்த ஒரு எக்ஸாமோட ஃபீ வந்து 15,000 to 20,000 ருபீஸ் வரலாம் இருக்கும். ஐஎல்ஸாக இருந்தாலும் சரி, டோஃபலாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து அந்த காஸ்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஐஎல்டிஎஸ் எழுதலாமா இல்லை டோஃபல் எழுதலாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.